கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிருப்பான். தன்னைத்தானே புகழ்ந்துகிறவன் புகழல்ல, மற்றவனே நம்மளை புகழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளில் 31ஆம் அதிகாரத்திலே குணசாலி ஸ்திரீகளை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அவள் அதிகாலையில் எழுந்து என்னெல்லாம் செய்வார்கள் என்று அவளை குறித்து அவருடைய பிள்ளைகளும் அவளுடைய புருஷனும் அவளை புகழ்வார்கள். பாக்கியவதி என்று அதை நான் வாசிக்கிறேன். சௌந்தரியமும் மஞ்சளும் உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். நீதிமொழிகள் 31:10 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கும் குணசாலிகளை ஸ்திரீகளை பற்றி. அதனால் நான் இதை எதை சொல்கிறேன்னா, எங்கள் அண்ணனை பற்றி நாங்கள் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அதிகாலையில் எழுந்து 2:30க்கு எழுந்து குளிச்சுட்டு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு 4 மணிக்கு எழுந்து டீ கடைக்கு போயிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் சுவிசேஷத்தை டிவியில் சொல்லுவாங்கள்ல மெசேஜ், அந்த ஊழியருடைய மெசேஜ் எல்லாம் கேட்பார். எங்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவர் கீழே ஒரு 20 ரூபா எங்கேயாவது இருந்தாலும் எடுக்க மாட்டார். ஏன்னா அது நம்ம யார் போட்டாங்களோ அது தேடி வருவாங்க. ஏன்னா நானே தொலைச்சிக்கும் போது, சின்ன பிள்ளைகளை தொலைக்கும் போது அது தேடி வந்திருக்கேன். அதே மாதிரி இதை யாருன்னு தேடி வருவாங்க, அவங்களே எடுத்துகிட்டு போட்டோம், நாம் எடுக்கக்கூடாது, மற்றவங்க காசுன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அதை எடுத்தால் நம்மளுக்கு 40 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் நீதிமானாய் வாழ்ந்தவர். கோயிலுக்கு 8:30க்கு சர்ச்சுன்னா 8 மணிக்கே வந்துடுவார். அந்த அளவுக்கு முன்னாடியே போயிட்டு கோயில் சேர் போடுறதோ இல்லை பைபிள் வாசிப்பார். இந்த மாதிரி அவர் என்ன செய்ய முடியுமோ அந்த கோயிலில் சில பணிகள்லாம் செய்வார். இப்படி ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு அவருக்கு முன்னோர், அதாவது மூத்த அண்ணன். அதனால் சகோதரர்களில் நேசிக்கிற ஒரு சகோதரன் நிலை நேசிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு அண்ணன். அதாவது நாங்கள் கஷ்டப்பட நேரத்தில் எங்களை ஆதரித்தவர். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் அவர் நல்லது செய்வார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் குடும்பமாக சுற்றி பார்க்க போகும்போது, அப்போது 4 சகோதரர்கள், என்ன அண்ணன், நான், அக்கா, தம்பி ஒய்ஃப் எல்லோரும் போகும்போது அப்போ ஒரு இடத்த கடந்து போனோம். அப்போ என் கூட பிறந்த தங்கச்சி, அப்புறம் எனக்கு தம்பிக்கு பிறந்த ஒரு தங்கச்சியும் 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்கள அடக்கம் பண்ண இடம் அந்த இடத்துல இருந்துச்சு. அதை குறித்து பேசும்போது நாங்கள் சர்ச்சையெல்லாம் அக்கா கேட்டாங்க. அக்கா அண்ணன் கிட்ட கேட்டது, அண்ணா அந்த 2 தங்கச்சி இருந்தால் இந்த இடத்துல எங்கே உட்கார வைப்போம் இங்கே இந்த வண்டியில் அப்படின்னும்போது, நான் அவளை இந்த மடியிலையும் இன்னொரு தங்கச்சி இந்த மடியிலையும் உட்கார வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களை வச்சுட்டே பாடுபடுறேன், இதில் இன்னொரு 2 தங்கச்சி உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லாமல், அவங்க வந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு சொல்கிறேன். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மூத்தவராக இருந்து அவர் செய்தது. இந்த வேதத்தில் மூத்தவங்களாக இருந்து தாய் தகப்பன் இறந்துட்டான்னு அவங்க எவ்வளோ பராமரிக்கணும்னு அந்த வேதத்தில் இருக்கு இல்லையா, பரிசுத்த வேதத்தில். அதை அவர் கடைப்பிடித்ததை நான் உணர்ந்தேன். என்னுடைய தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த ஆப்ரேஷனுக்காக செலவு பண்ணது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சொல்லலாம். கோவிலுக்கு காணிக்க தாராளமாக கொடுப்பாரு. தசம்பாகம் கொடுக்கறது எனக்கு அவருடைய செயல் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்துச்சு. அவர் செய்யாத வேலையே இல்லை, எல்லா வேலையும் செய்வார். அவர் சுண்ணாம்பு அடிக்கிறது, கூரை போடுறது, கிணறு வேலை எடுக்கிறது, கிணறு கான்ட்ராக்ட் எடுத்து அந்த உரையை இருக்கிறது, இப்படி சொந்தமாக அவர் உழைப்பு. மளிகை கடையில் போய் வேலை செய்கிறது, சைக்கிள் கடையில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி தோட்டம் எங்கள் தாத்தா வீட்டு போய் 300 தென்னை மரம் வச்சு அந்த தோட்டத்தை பராமரித்தது, இப்படி செய்யாத தொழிலே இல்லை. அவர் திடீர்னு இறங்கி செய்வார். அதுவும் 10 நாள் வேலையை 7 நாள்லேயே முடிச்சு கொடுப்பார். அப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல மனிதர், நல்ல பேர் வாங்கினவர். அவர் 10 பைசா கணக்குனாலும் அதை எழுதினவர். 2 ரூபாய்க்கு டீ குடித்தேன்னு சொல்லி எழுதுவார். அந்த மாதிரி கணக்கில் உண்மையாக இருப்பார். கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன், மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். இவரை குறித்து நான் சொல்லணும், புகழணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இது ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழுங்கள். நன்றி.